தீபிகா வணக்கம். மத்திய கிழக்கில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய போர் 32வது நாளை இன்று எட்டியிருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி என்று ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் தொடங்கியது. அதற்கிடையில் பல்வேறு சட்டங்களை எட்டி வந்தாலும் கூட ஈரானுடைய நடவடிக்கை பதிலடி தாக்குதலும் மிக தீவிரமாக தான் இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் என்று அறிவித்தாலும் கூட மறுபுறம் போரை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சியில் அமெரிக்கா மிரட்டல் விடுத்து வருவதையும் பார்க்கின்றோம். இதற்கிடையில் தான் ஈரானுடைய நடவடிக்கை இந்த போரில் மிக முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது உலக அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக இருக்கக்கூடிய நிலையில் இனி ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க ஒவ்வொரு நாடும் எந்த நாட்டினுடைய எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியாக கடக்கின்றதோ அந்த நாடு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் ஈரானுக்கு என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதற்கான ஒப்புதலும் ஈரான் நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் எந்த நாள் முதல் எப்போது முதல் அந்த நடைமுறைக்கு வரும் என்பது விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவில் சுமார் 20 விழுக்காட்டை கையாளக்கூடிய பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையேயான குறுகிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் கிட்டத்தட்ட முடக்கியதை தொடர்ந்து உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதாவது பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நீர்வழி பாதையை ஒரு நாடு முடக்கினால் அது நம் வீட்டு சமையல் அறையை முடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் ஹோர்முஸ் ஜலசந்தி எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கப்பல் போக்குவரத்து பாதையாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மிக முக்கியமானதாக உலக அளவில் 25% அளவிலான கேஸ், பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் பொருட்கள் இதன் வழியாக தான் விநியோகம் ஆகி வருகின்றது. இந்த நிலையில்தான் ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது முழுக்க ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதலை அடுத்து ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்து குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மட்டும் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இது உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு பொருளாதார முடக்கமாக மாறி வருகின்றது. ஏனென்றால் முக்கியமாக சவுதி அரேபியா, ஈராக் மற்றும் குவைத் போன்ற நாடுகளிலிருந்து இந்த குறுகிய பாதை வழியாகவே செல்கின்றது. இது சர்வதேச எரிசக்தி பாதுகாப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நீர்வழி பாதையாக இருக்கிறது. உலகின் மிக முக்கியமான ஒரு எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமாக இருக்கின்றது. இதன் வழியாக வளைகுடா நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவுக்கு போகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நீர்வழி பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய தடங்கள் கூட சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு இது மிக முக்கியமான வழித்தடமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது எண்ணெய் மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளுக்கான உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுடைய இறக்குமதிக்கும் முக்கிய கடல் பாதையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வழியை கடந்து செல்வதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஈரான் அரசு தயாரித்தது. அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தி மேலாண்மை திட்டத்திற்கு ஈரானுடைய நாடாளுமன்ற பாதுகாப்பு குழு தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக கடந்த சில நாட்களாக இதை பற்றி பேச்சு நடந்து வந்த சூழ்நிலையில் தற்போது ஒப்புதல் வழங்கியிருப்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணி வழியாக செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களுக்கும் கட்டணம் விதிக்க வழிவகுக்கக்கூடிய வகையில் புதிய சட்ட மசோதாவை ஈரான் அரசு தயாரித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தின்படி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு எதிராக தடைகளை விதித்திருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களுக்கு தடை விதிப்பதற்கு ஏதுவாக வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லது அதிக கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல் செல்வதை வெளிப்படையாக தடை செய்வதோடு ஈரான் மற்றும் அதனுடைய ஆயுத படைகளுடைய இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வலுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையாகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் ஹோர்முஸ் ஜலசந்தி எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இதே காலகட்டம் ஜனவரி முதல் தற்போது மார்ச் வரையிலான காலகட்டத்தில் மட்டுமே 1900 கப்பல்கள் வெறும் 3 மாத காலத்தில் 1900 கப்பல்கள் இந்த வழியாக கடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஜனவரி முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் வெறும் 105 கப்பல்கள் மட்டுமே கடந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முடக்கம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இனி அந்த வழித்தடத்தை கடக்க வேண்டும் என்றால் சுங்க கட்டணம் ஈரானுக்கு செலுத்த வேண்டும். அதுக்கான தொகை என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் இருந்தாலும் கூட ஒரு கப்பலுக்கு சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தோம் என்றால் ஒரு கப்பலுக்கு 18 கோடிக்கு மேல் செலுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை ஈரான் கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கா பகிரங்கமாக மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தி அமெரிக்கா மீண்டும் கைப்பற்ற போவதாகவும் அதன் மூலமாக இறுதியில் அங்கு கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் ஏற்படும் என்றும் அமெரிக்கா தெரிவித்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய கருவூல செயலாளர் ஸ்காட் தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்காக நாடுகள் தனித்தனியாக ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தாலும்
இறுதியில் அமெரிக்க பாதுகாப்பு படைகள் மூலமாகவே அல்லது பன்னாட்டு பாதுகாப்பு படை மூலமாகவும் அமெரிக்கா அதன் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறும், அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தி அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்பதையே இது பொருளாக பார்க்கப்படுகிறது. அதனால் அமெரிக்கா தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் ஈரானுடைய மின் நிலையங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருகின்றார். மறுபுறம் ஈரானை பொறுத்தவரையில் தரைவழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டால், அதாவது அமெரிக்கா கார்க் தீவை கைப்பற்றக்கூடிய முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்காக அனைத்து ராணுவ வீரர்களும் தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஒரே ஒரு வீரர் கூட, அமெரிக்க வீரர் ஒரே ஒரு வீரர் கூட ஈரான் மண்ணில் கால் வைத்தால் அவர்கள் சவப்பெட்டிக்குள் செல்வார்கள் என்று பகிரங்கமாக ஈரானுடைய முஸ்தபா கமேனி உயர் தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா கமேனி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படியாக எந்த நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதை எதிர்கொள்ள, அதை பதிலடி தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக இருப்பதாக பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் தான் ஹோர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா மிரட்டல் விடுத்தாலும் அதற்கு அடிபணியாமல் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க வேண்டும் என்றால் சுங்க கட்டணம் கட்ட வேண்டும் என்ற ஒரு அதிரடியான முடிவெடுத்து அதற்கான ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கி இருப்பது போரின் மிக முக்கிய கட்டமாக அடுத்தடுத்து மிக தீவிரமாக செல்லக்கூடிய வழிவகை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. தீபிகா.